அப்பாவோட துணியை அப்படியே மடிச்சு வச்சிருமா. ஆ அங்க பாரு, அப்பாவே வந்துட்டாரு. முதலாளி அவர் வேலைக்காரர்கிட்ட இதை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அப்படியா? இந்த ஊர்ல நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தேவதாசியை பெத்தவங்களாச்சே. எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான். நேத்து வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரு படி அரிசி கூட இல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. சரி, நீ சூடா சப்பாத்தி போடு, உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணு. போமா, போய் அந்த மாவு பிசைறத எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். நம்மளுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. என்னடா ஆள் பார்க்க புதுசா இருக்கா? ஆமாண்டா, ஃப்ரெஷ்ஷா பூ பூத்துருக்கு. அங்க பாத்தியா வாடி போன பூ. போடி. முதல்ல நான் என்னமோ முதலாளிதான் உன் பின்னாடி சுத்துறாருன்னு நினைச்சேன். ஆனா உண்மை அது இல்ல. நீதான் அவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கன்னு இப்பதான் தெரியுது. முதலாளி ஒருத்தர் மட்டும் உனக்கு போதாதா? இன்னும் சின்ன பசங்க எல்லாம் தேவையா உனக்கு? நீ உன்ன மாதிரி நினைச்சுக்காத. உன் வயசு அப்படி பேச வைக்குது. ஒரு காலத்துல நானும் இப்படிதான் இருந்தேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, முதலாளியோட மனசு எவ்வளவு சீக்கிரம் மாறுமோ அந்த மாதிரி வானிலை கூட மாறாது, தெரியுமா? என்னைக்கு முதலாளிக்கு நீ போர் அடிக்க ஆரம்பிக்கிறியோ அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் நீயும் உயிரோட இருக்க மாட்ட, உன் குடும்பமும் இருக்காது. வறுமைதான் எல்லாத்துக்கும் தலையாட்ட வைக்கும். உன்னோட இந்த அழுக உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் தீங்கதான் விளைவிக்கும், அதை புரிஞ்சுக்கும். இன்னைக்கு என்ன விட்டுரு. எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. கடவுள் கிட்ட என்னைக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் பாவம் கிடைக்கும். இது ஒன்னும் காய்ச்சல் இல்ல, இது அறிகுறி. ஒரே ஒரு தடவை நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா அப்புறம் இந்த காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மகாராணி எந்திரிக்கிறீங்களா? பாக்குறீங்களாமா? அம்மா மகாராணி இப்படியே உட்கார்ந்திருக்க போறீங்களா, இல்ல எங்களுக்கு உதவி செய்வீங்களா? முதல்ல எழுந்துரு, போய் அந்த பூத்தொட்டி எடுத்துட்டு வா. போ.
ஏய் உனக்கு என்ன ஆச்சு? கௌசல்யாமா என்னாச்சு? இங்க பாரு. ஒரு நிமிஷம் உங்களை பிடிங்க. மீரா, மீரா இங்க பாரு. மீரா, மீரா மீரா மீரா, மீரா, மீரா. மீரா ஒருவேளை இவ கர்ப்பமா இருக்காளோ? முதலாளி, உங்க தயவால இவ்வளவு நாள் நல்லா இருந்தோம். இப்போ ம், ம். வீட்ல அரிசி எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி எனக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுங்க. நாத்து நடுறது, மூட்டை தூக்குறது, எது வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். அப்பா, இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஏம்மா உன் பேர் என்னம்மா? ருச்சி. ருச்சி. உன்ன மாதிரி உன் பேரும் ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு அக்கா ஞாபகம் வர்றதே இல்லையா? வருதுல்ல? வா வா, இப்படி வந்து உட்காரு. அட என்னப்பா, நீ உன் பொண்ணு இங்க வந்து உட்கார சொல்லு. வா. ம். பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கு. என்ன ஷம்லல், உனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல? ஒரு 2 கையிலயும் 2 லட்டு கொடுக்கணும்யா. நீ எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுங்கிற? இவளையும் நீ கோவிலுக்கு அனுப்பி வச்சிடலாம்ல? 2 பொண்ணுங்களுமே கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னம்மா சொல்ற? கோயில்ல என் அக்கா கூட வா. ஆமாம்மா. நல்லா இருக்கும்லப்பா. நான் கண்டிப்பா வரேன். கேட்டியா? கோவிந்த் ஐயா, மாம்பழம் வந்திருக்குல்ல, ஒரு பெட்டி எடுத்து இவர்கிட்ட கொடுத்து விடு. சரிங்க. என்னம்மா நீ கிட்ட வந்து உட்காரு. வா வா, இப்படிதான் பக்கத்துல வந்து உட்காரு. உனக்கு தான் இந்த மாம்பழம். மாம்பழமா? உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிடு. என்னம்மா நீ பக்கத்துல வந்து உட்காரு. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். தேவதாசிங்கிறது பழங்காலத்துல ஒரு சடங்கா இருந்துகிட்டு இருந்துச்சு. அதோட உண்மையான செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, கடவுளையே நினைச்சு அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா சில பேர் அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த சடங்கை வேற மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. தேவதாசி அந்த பெண்களை உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி துன்புறுத்துனாங்க. சடங்கோட உண்மையான புனிதத்தையே அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி மீராவும் நொறுங்கி போயிட்டா. நாளுக்கு நாள் அவளுடைய நிலைமை மோசமாயிட்டே போச்சு. கௌசல்யாம்மா, அம்மா, தண்ணியில என்ன கலக்குறாங்க? நான் தான் மருந்து சாப்பிடுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அது நீ சரியா சாப்பிடலையா? உனக்கு தான் ஆரம்பத்திலேயே நான் எல்லாம் புரிய வச்சேன்ல. முதலாளி ஒவ்வொரு முறை போகும்போதும் இந்த மாத்திரையை சாப்பிடு, இல்லைன்னா எதிர்பாராத பிரசாதம் தான் கிடைக்கும். நான் எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கிறதா எல்லாரும் நினைக்கிறீங்க. இங்க பாரு,
ரொம்ப கொஞ்சமா தான் வலிக்கும். விடியறதுக்குள்ள எல்லாமே சரியா போயிடும். அம்மா அதை இப்படி நீங்க கொடு. என்ன பண்றீங்க? என்னது இது? எனக்கு வேண்டாம். இது ஒரு கஷாயம். இத குடிச்சிரு. இல்ல வேண்டாம். விடியறதுக்குள்ள எல்லாமே சரியா போயிடும். வேண்டாம், நான் இந்தா. குடிக்க மாட்டேன். வேண்டாம், நான் இதை குடிக்க குடின்னு மாட்டேன். சொல்றேன்ல, கொஞ்சமா குடி. வேண்டாம். ரேகா, இவள கொஞ்சம் குடி. வேண்டாம். கொஞ்சமா குடிச்சிரு. நீ நல்ல பொண்ணு இல்ல, வாய தர. எங்க வாய தர. எனக்கு வேண்டாம். அந்த கடவுள் எனக்கு தாயாகிற வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன். நான் இங்க இருந்து ஓடி கூட போவேன். ஆனா இந்த கஷாயத்தை குடிக்க மாட்டேன். நான் அப்படி ஒரு பாவத்தை செய்ய விட மாட்டேன். ஓடிடுவியா? உனக்கு என்ன பைத்தியமா? தாயாகிற ஆசை நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு என்னைக்குமே இருக்க கூடாது. அத நல்லா புரிஞ்சுக்கோ. பாக்குறவங்க எல்லாம் உன்னையும் உன் குழந்தையையும் திட்டுவாங்க. புரியுதா? அவ்வளவுதான். ஏன் இப்படி பண்ணீங்க? நீ என்ன எவ்வளவு வேணும்னாலும் திட்டிக்கோ. ஆனா உனக்கு இதுதான் நல்லது. இனிமே எல்லாம் சரியாயிடும். சரி, நீ படுத்து தூங்கு. ம், ம். மீரா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? மீரா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். முதலாளி பாயல் மாதிரி ஒன்னையும் கொண்டுட்டாருன்னு தான் நினைச்சேன். அதனால தான் அமைதியா இருந்தேன். பாயலா? பாயலுக்கு என்னாச்சு சந்து? சொல்லு சந்து, பாயலுக்கு என்னாச்சு?
அடுத்த நாள் நானும் கௌசல்யா அம்மாவும் அங்கே போகும்போது பாயலோட மூச்சு நின்று போயிருந்தது. அதை தான் நாங்கள் அங்கே பார்த்தோம். இங்கே தான் பக்கத்தில் யாருக்கும் தெரியாமல் அவளை எரிச்சிட்டாங்க. சந்து, என்னது? என்ன சத்தம் அது? மீரா, இன்னைக்கு ஒரு புது தேவதாசி வரப்போறா. அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது. ருச்சி, 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 உனக்கு காது கேட்கலையா? நான் டான்ஸ் ஆடுறேன். ருச்சி, இங்க இருந்து போறீங்களா என்ன? ஆட்டம் போட உனக்கு அவ்வளவு ஆசையா? இங்க எதுக்கு வந்திருக்க? இப்ப எதுக்காக அவளை திட்ட? அவளை விடு மீரா. எதுக்கு விடணும்? என்னாச்சு மீரா? ருச்சிக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஆமாப்பா, ருச்சி இங்க என்ன பண்றா? ஒருவேளை இவளும் இங்க? அட இல்லம்மா, அக்கா தங்கச்சி ஒன்னா இருந்தா நல்லது தானே. என்ன நல்ல விஷயம்? நீங்க ஏன் வாழ்க்கையை அழிச்ச மாதிரி இவளோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ருச்சி எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு என்ன பைத்தியமா? நல்ல சாப்பாடு, நல்ல துணி, இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வீடு, தேவதாசிங்கிற மரியாதை, இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இப்படி பேசுற? நீ போடி இங்க இருந்து. விடு அவளை. அப்பா, விடு. விடுங்க. எந்த மரியாதை பத்தி பேசுறீங்க? ருச்சி எங்கேயும் போக கூடாது. பொண்ணா பிறந்துட்டு அவளுக்கு விதிக்கப்பட்ட விதியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கோவிலுக்குள்ள அவளுக்கு என்ன வேணா நடக்கட்டும். கோவிலுக்கு வெளியில அவளுக்கு மரியாதை கிடைக்குது இல்ல? ருச்சி இங்கதான் இருப்பா. ருச்சி என்ன விடு. மாதிரி அவனை விட மாட்டேன். அவன் எதிர்காலமே வீட்டுக்கு போயிடும். ஏய் ருச்சி, நீ வா. அவனை தொடாதீங்க. விடுங்க, விடுங்க. நிறுத்துங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பண்ற மீரா? கடவுள் என்ன சொன்னாலும் அதை வாயை மூடிக்கிட்டு கேட்கணும். வானத்துல வேணா கடவுள் இருக்கலாம், ஆனா நான் தான் இந்த பூமியில கடவுள். எனக்கு அந்த கடவுள் தான் கட்டளை இடுறாரு. அந்த கட்டளைப்படி ருச்சி தேவதாசி ஆகணுங்கிறது தான் முடிவு. கடவுள் என்ன நினைக்கிறாருங்கிறத பத்தி இவன் எனக்கு சொல்லுவாளா? கடவுள் எனக்கு இன்னொரு அறிகுறியை காட்டியிருக்காரு. இவளுக்கு இவ தங்கச்சியை பார்த்து பொறாம. மீரா, மீரா விடு. சொல்றேன்ல, விடு, விடு. எவ்வளவு தைரியம் உனக்கு? கௌசல்யா, இவளை கூட்டிட்டு போ. வாடி, வா. அக்கா, விடு அவளை. விடு, வா. அம்மா, அம்மா, அப்பா, கதவை திறங்க. இந்த விஷயத்தில் நடந்த மாதிரி ருச்சிக்கு நடக்க வேண்டாம். கதவை திறங்க, கதவை திறங்க. ருச்சி, ருச்சி, உனக்கு ஒண்ணு ஆகல? நான் தேவதாசியாக விரும்பலக்கா. அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்பா அம்மாவை அடிச்சிட்டாரு. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். உன்னை யாரும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நான் உன்னை எதுவும் ஆக விட மாட்டேன். சரி வா. மீரா, நீங்க 2 பேரும் இங்க தப்பிக்கணும்ல? ஆமா. நான் அந்த கோயிலோட பொருட்களை வேற ஊருக்கு எடுத்துக்கிட்டு போகணும். நீங்க 2 பேரும் என் கூட வந்துருங்க. போற வழியில ஒரு சத்திரம் இருக்கும், அங்க நீங்க 2 பேரும் இறங்கிருங்க. ஆனா நாங்க அங்க இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த கோவிலை சுத்தி இருக்க எல்லா இடமும் எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு எங்களுக்கு உதவி செய்றீங்க? சின்ன வயசுல இருந்தே நான் இங்க இருந்தே பழகிட்டேன். இதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போய் புது வாழ்க்கைய வாழ்ற நம்பிக்கை எனக்கு இல்ல மீரா. ஆனா நீங்க 2 பேராவது வாழலாம்ல. என்னோட ஆசைலாம் நமக்கு நடந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணுக்கு நடக்க வேண்டாம். சரி, இத பத்தி இனிமே பேச வேண்டாம். இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க, சீக்கிரம். மீரா, ருச்சி, மீரா. என் 2 பொண்ணுங்களையும் காணுமே. எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பக்கம் போய் பாரு. சரிங்க. ருச்சி, எப்படியோ நம்ம மீராவும் ருச்சியும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இதே மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்க தேவதாசியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சடங்குன்ற பேர்ல இப்பவும் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு.
இந்த மாதிரி விஷயங்களை எப்ப தடுக்க முடியும் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒத்துமையா இந்த சடங்குக்கு எதிராக குரல் எழுப்பணும். இதோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் இன்னொரு புது சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றத்திற்கு எதிராக எடுப்பும் குரல்.